ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்களா, அந்த சண்டை காட்சிகள் நடந்து முடிஞ்சிச்சு மக்களே. அது மட்டும் இல்ல, நம்ம கமருதீன், பிரஜன் அவர்கள், அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் 3 பேரை கன்செஷன் ரூம்ல போயிட்டு பிக் பாஸ் காலிலேயே வந்துட்டாங்க. சார் நாங்க பிராங்கா தான் சார் பண்ணோம், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வீடியோ எல்லாருமே நம்புச்சான்னு கேட்டீங்கன்னா நம்பிட்டாங்க. இவங்க நடத்தினது உண்மையான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அமித் பார்கவ் எல்லாம் போயிட்டு நம்ம கமருதீன் கிட்ட உட்காந்துட்டு, நீங்க பண்ணது தப்பு, எப்படி ரெட் கார்டு கொடுத்து உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பத்தி யோசிங்க, வெளியே போயிட்டு யோசிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜய் பார்வதி அங்க இருந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஏங்க இப்படிலாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்றீங்க, இப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, அது எப்படி வேணாலும் நடக்கட்டும், நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்ப எதுக்கு அவனை பயம்புத்துறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி நம்ம கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாரும் நீங்க பெட்ரூம்ல போயிடுங்க, அதாவது இந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்க போகுது மக்களே, ஓகேவா? அதான் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டாஸ்க் நடக்க போறதுனால வீடியோ ஃபுல்லா ஆல்ட்ரேட் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாரையும் பிக் பாஸ் பெட்ரூம்ல இருக்க வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸ். அந்த டைம்ல தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதாவது அமித் நம்ம கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி அப்புறம் நம்ம திவாகர் அவர்கள் எல்லாம் கமருதீனை போயிட்டு கூல் பண்றேன்ட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இதுதானே ஃபர்ஸ்டே சொன்ன, அவன் கூட எல்லாம் சேராத, பிரவீன் ராஜா அந்த டீம் கூடயே சேராத, ஒழுங்கான டீம் கூட சேர்ந்துனா நீ இப்ப ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது. அதாவது கமருதீன் ரெட் கார்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்ன உடனே அதெல்லாம் இங்க ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம். அதான் இதுக்கு அப்புறமேட்டு தான் விஜய் பார்வதி நிறைய விஷயம் தெரிய வரும். இது ஒரு பிராங்க், நம்ம இது தெரியாம அவங்க கிட்ட போயிட்டு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல உட்காந்து இவ்வளவு தூரம் பேசிட்டுமே நம்ம பண்ணதெல்லாம் ஆக்டிங்னு நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்கும் விஜய் பார்வதிக்கு. அது நெக்ஸ்ட் வரும்போது லைவ்ல பாக்கலாம். பிக் பாஸ் இதுக்கு ஒத்துழைச்சு கன்ஃபெஷன் ரூம் திறந்து விட்டாரு. உள்ள போயிட்டு யாராவது உட்காந்துருந்தாங்க, சும்மாவே தான் உட்காந்து பிக் பாஸ் கிட்ட பேசல, சும்மா உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. உள்ள போயிட்டு மாத்தி மாத்தி சிரிக்கிறானுங்க. பிரஜனு நம்ம கமருதீன் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான், பிரவீன் ராஜ் எல்லாம். ஆனா வெளியே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அழுதுட்டு, பாவம் சாண்ட்ரா தான் இதுல உண்மையிலே உட்காந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது அவங்க நேத்தே கொஞ்சம் ஃபீல் பண்ணிருந்தாங்க, அவங்க 2 பசங்களை வெளியே விட்டு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தாங்க. இப்போ இவர் பிரஜன் அவர்கள் அவங்க ஹஸ்பண்ட்ல அவர் இந்த மாதிரிலாம் பண்ண உடனே, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அவர்கிட்ட ஃபீல் பண்ணி அழுத பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துல அவங்களும் சரியாயிட்டாங்க. மறுபடியும் பெட்ரூம்ல உட்காந்து அவர்கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? பட் இங்க இந்த பிரச்சனை போயிருந்தா அப்புறம் நம்ம கனி அவர்கள் கமருதீனை கொஞ்சம் சப்போர்ட், அதாவது சமாதான பத்திர மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைவ்ல பார்க்க முடியுது. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, நிறைய பேர் என்னென்னலாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டை நடந்த உடனே தெரிய வந்தது, ஓகேவா? ஆழ் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமா. இதனால இந்த சண்டை சக்சஸ் கேட்டீங்கன்னா சக்சஸ் தான். இது வரைக்கும் அந்த சண்டை நம்ம சும்மா தான் போட்டோம், ஃபேக்கா தான் போட்டோம், அவங்க இன்னும் சொல்லவே இல்லை. இன்னுமா அந்த சண்டை ஒரிஜினலா போட்ட சண்டை தான் வீட்டுல இருக்கவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்ப வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். பட் பிக் பாஸ் இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க போறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா இந்த கான்செப்ட் நல்லா இருந்தது இவங்க எடுத்துட்டு போனது. ஏன்னா மார்னிங் வீடு ஒரு மாதிரி டல்லாவே தான் இருக்கும். இந்த வீடு பிக் பாஸ் வீடு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பானுங்க. அதாவது சூப்பர் டீலர்ஸ் 2 மணிக்கு மேல தான் வெளியே வருவானுங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்வானுங்க. சாப்பிட்டு முடிது 5 ஆயிடும். அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு போய் 10 தூங்கிடுவானுங்க, ஓகேவா? இப்பதான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. 7 மணி 8 மணில எல்லாரையும் எழுப்பி விட்டுறாரு. இப்ப காலையில ஒரு சண்டை நடந்தது, அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு ரெடியா வராங்க. இப்படி எல்லாம் பார்த்தாதான் பிக் பாஸ் வீடு சுறுசுறுப்பா இருக்கு. போன ஒரு 4 வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருந்தது. இதுக்கப்புறமேட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். கமருதீன், பிரஜன் மற்றும் பிரவீன் ராஜ் 3 பேரோட ஆக்டிங் இந்த சண்டை போட்ட டாஸ்க்ல இவரோட ஆக்டிங் பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.